Hi friends, Assalamu alaikum. Welcome to Faranis Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Faranis Kitchenல சம்சா பட்டி ஒன்று செய்கிற எப்படின்றதை காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். மிச்சம் ஓட்டுவரில் நோன்பு காலத்துக்கு இந்த சம்சா பட்டி கடையால் தான் வாங்குவாங்க. கடையால் வாங்கித்தான் சம்சா செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கு இந்த சம்சா பட்டியை வீட்டில் எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். எங்களுக்கு சம்சா பட்டியை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி மாவு எடுத்துக்கிறேன். தண்ணி, ஆயில், உப்பு இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்களுக்கு சம்சா பட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 500 கிராம் மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டுட்டு இதை கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா சாஃப்ட் டோண்டு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு தண்ணி ஆட் பண்ண போக்கில் ஒருமிக்கே மிச்சமாக தண்ணி ஊற்றிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்ட் டோண்டு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்ல சாஃப்ட் டோண்டு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி பிணைஞ்சுங்கிற டோக்கு மேலால் ஆயில் கொஞ்சமும் அப்ளை பண்ணிவிட்டு நான் இங்கே இந்த டோவை மூடி 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 20 மினிட்ஸ்க்கு பிறகு பார்ப்போம் நாங்கள் இங்கேருந்து சம்சா பட்டியை இப்படி செஞ்சு கொள்கிறேன். 20 மினிட்ஸ்க்கு பிறகு எங்கேருந்து ரொட்டி டோவை எடுத்து நான் இதை கொஞ்சம் திரும்ப பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்கேருந்து ரொட்டி டோவை இப்படி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு நான் இதை சின்ன சின்ன போல் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட ரொட்டி டோ எல்லாத்துக்கும் சின்ன சின்ன போல் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட டோ எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்ன போல் செஞ்சுட்டு நான் இப்போ இதால் ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் எங்களோட ரொட்டியை செஞ்சு கொள்றதுக்கு ரொட்டி செய்கிற டேபிளுக்கு மாவு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். எங்களோட ரொட்டி டேபிள் ஒட்ட அமைக்கிறதுக்கு இப்படி நான் செஞ்சு கொண்ட சின்ன சின்ன போல் ஒன்றொண்டா எடுத்து எல்லா போலுக்கும் ரொட்டி செஞ்சு கொள்ளணும். நான் இப்படி மிச்சம் மெல்லிசும் இல்லாமல் மிச்சம் கனமும் இல்லாமல் இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்படி நான் செஞ்சு கொண்ட எல்லா போலுக்கும் நான் ரொட்டி செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ எங்கள் ரொட்டியெல்லாம் இப்படி செஞ்சு எடுத்துட்டு இப்படி செஞ்சு கொண்டங்கிற ரொட்டிக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன். ரொட்டிக்கு மேலால் ஃபுல்லாக எல்லா இடமும் படுகிற மாதிரிக்கு கொஞ்சம் கூடிய ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் நாங்கள் ரொட்டியை சுட்டுட்டு சிங்கிள் லேயராக கழட்ட போக்கல எங்களுக்கு ரொட்டியை கழட்டி கொள்றதுக்கு லேசியாக இருக்கும். நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலால் மாவு கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். இப்படி மாவும் போட்ட போகிறோம் நான் இன்னொரு செஞ்ச ரொட்டி ஒன்று எடுத்து அந்த மாவுக்கு மேலால் வச்சுக்கொள்கிறேன்.
ரொட்டியை வச்சுட்டு ரிட்டன் நான் அதுக்கு மேலால் ஆயில் அப்ளை பண்ணி கொள்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரிட்டன் நான் அதுக்கு மேலால் மாவு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் செஞ்ச ரொட்டி ஒன்றையும் வச்சுக்கொள்கிறேன். இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி மாவு போட்டு நான் 5 ரொட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரொட்டியை இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு நான் டேபிளுக்கு கொஞ்சம் மாவு போட்டு ரிட்டன் இந்த ரொட்டியை வச்சு ரோல் பண்ணி பெரிய ரொட்டி ஒன்றா செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு விலங்கு தைக்க நான் ரொட்டியை இப்படி ரோல் பண்ணி பெருசாக ஒரு ரொட்டியாக செஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ இதை 2 சைடையும் சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட ரொட்டியை செஞ்சு கொள்றதுக்கு பெரிய ரொட்டி தட்டோண்டு அடுப்பில் வச்சு எங்களோட ரொட்டி தட்டு கொஞ்சம் ஹீட்டாக போக்கல நான் அதில் எங்களோட ரொட்டியை போட்டு 2 சைடையும் சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இப்போ விலங்கு தைக்கும் ரொட்டியில் சின்ன சின்ன பபல் ஆட்டம் வருது. இப்படி சின்ன சின்ன பபல் ஆட்டம் வரப்போக்களே டக்குன்னு நாங்கள் ரொட்டியை மறு சைடுக்கு திருப்பி போட்டு மறு சைடையும் சுட்டுக்கொள்ளணும். இப்படி 2 சைடுக்கும் திருப்பி திருப்பி எங்கள் ரொட்டியை கொஞ்சம் லைட்டாக சுட்டு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இந்த ரொட்டியை சுடப்போக்கில் அரை வேவலுக்கு தான் சுட்டுக்கொள்ளணும். ரொட்டியை ஃபுல்லாக வேக வச்சு எடுக்கக்கூடாது. என்கிட்ட ஃபுல்லாக வேக வச்சு எங்களுக்கு இது சம்சப்பாட்டி கிடைக்கல. அதனால் நான் ஹாஃப் குக்குக்கு தான் எங்கள்கிட்ட இந்த ரொட்டியை சுட்டு எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு இந்தளவு ரொட்டி சுடுபட்டை போதும். நான் இப்போ இந்த ரொட்டியை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு எங்களோட மற்ற எல்லா ரொட்டியையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி சுட்டுக்கொண்டு எங்கள்கிட்ட இந்த ரொட்டியை நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறிக்கொண்டு வரப்போக்கில் நான் இதை ஒரு லேயராக கழட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட ரொட்டி சூடாக இருந்தால் எங்களுக்கு இப்படி லேயர் கழட்டி கொள்றதுக்கு ஏலா. நாங்கள் இதை கொஞ்சம் ஆற வச்சா தான் எங்களுக்கு இது லேசியாக கழட்டி கொள்ளையிலும். இப்படி நாங்கள் இந்த ரொட்டியை லேயர் கழட்டி எடுக்க போக்கல பார்த்து கொஞ்சம் முள்ளத்தான் கழட்டி எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் இது எல்லாம் ஒன்று கொண்டு ஒட்டிக்கிறதுனால நாங்கள் இதை ஓரமாக கழட்டிக்கொள்ள போனோமெண்டா இது ஒன்று கொண்டு ஒட்டிக்கிறதுனால பிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்து முள்ளத்தான் கழட்டி கொள்ளணும். மற்ற இது கொஞ்சம் ஆறி இருந்தால் எங்களுக்கு லேசியாக கழட்டி கொள்ளையிலும். கொஞ்சம் சூடோடு இருந்தால் ஒன்று கொண்டு ஒட்டித்தான் இருக்கேன், கழட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கேன். அதனால் நீங்கள் கழட்ட போக்கில் பார்த்து முள்ள சூடு ஆறினத்துக்கு பிறகு கழட்டிக்கோங்க. எங்களுக்கு இந்த ரொட்டி செய்கிறது ஈஸியாக இருந்தாலும் இந்த லேயர் பிரிச்செடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது கஷ்டம் இல்லை, இது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டா எங்களுக்கு பசங்க செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். நாங்கள் அவசரமாக செய்ய போனோம்னா எங்களுக்கு இது செஞ்சுக்கொள்ள கஷ்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக முள்ள இதை கழட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஒன்றொண்டா எங்களோட எல்லா ரொட்டியையும் நாங்கள் முள்ள கழட்டி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும் எங்களோட ரொட்டி நல்ல மெல்லிசாக ஆயிக்குது. இது பொடியாக்கினாலும் ஒன்றும் ஆகாது. என்ன நல்ல மெல்லிசாகவும் நல்ல இதாகவும் இருக்குது. உங்களுக்கே விலங்கு தைக்கும் பாருங்கள். நல்லா இப்படி இந்த மாதிரி ரொட்டியை செஞ்சு இப்படி கழட்டி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி நாங்கள் எங்கிற மற்ற எல்லா ரொட்டியையும் ஒன்றொன்றா லேயராக கழட்டி பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். வேறு வேறையாக கழட்டி கொண்டு எங்கே இந்த ரொட்டியெல்லாம் ஒன்றுக்கு மேலுண்டு அடிக்கிட்டு நான் இப்போ சம்சப்பாட்டி சைஸுக்கு இந்த ரொட்டியை வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நான் நேரத்தோடு செஞ்ச சம்சப்பாட்டி உண்டு. நான் அதை வச்சு அதோட சைஸுக்கு இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் இப்படி சம்சப்பாட்டியை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆகிற இந்த சைட் துண்டெல்லாம் வீசவானம் இதை வச்சா எங்களுக்கு இது யூஸ் ஆகும்.
இப்படி எக்ஸ்ட்ரா துண்டுகளை வீசாமல் இதை எடுத்து வச்சா எங்களுக்கு இது தேவைப்படும். ஏன்னா எங்களுக்கு இதில் ஒரு கொத்து ரொட்டி ஒன்று சரி, இல்லாட்டி வேறு என்ன சரி ஒரு சாப்பாடு ஒன்று சரி செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு விளங்குதாய்க்கும் நாங்கள் செஞ்சு கொண்டு இந்த சம்சப்பட்டி நல்லா சாஃப்டாகவும் மெல்லிசாகவும் இருக்குது. இது கடையில் வாங்குகிற மாதிரியே உங்களுக்கு வீட்லேயும் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இப்படி செஞ்சு இதை உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான நேரத்துக்கு எடுத்து சம்சா செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். உங்களுக்கு இது ரமதான் காலத்துக்கு மிச்சம் யூஸ் ஆகும். என்ற மிச்சம் மூட்டுவல்ல ரமதான் காலத்துக்கு சம்சா செய்வாங்க. அப்படி செய்கிறதுக்கு நாங்கள் கடையில் வாங்காமல் எங்களுக்கு வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு இயலும். செஞ்சது ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து சம்சா செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இதே மாதிரி நான் என்ற மற்ற எல்லா சம்சா பட்டியையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சம்சா பட்டி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கும் யூஸ் ஆகும். என்ற இப்போ முன்னுக்கு வர ரம்ஜான் காலத்துக்கு உங்களுக்கும் சம்சா செய்கிறதுக்கு இப்படி வீட்டிலே சம்சா பட்டி செஞ்சு வச்சுக்கொள்ளையிலும். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் இது கடையில் எடுக்கிற மாதிரியே மெல்லிசாவும் சாஃப்டாகவும் இருக்குது. இது செய்கிறதுக்கும் லேசி. இது செஞ்சு வச்சுக்கொள்ளையிலும். எங்களுக்கு செஞ்சு வச்சு எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் காலத்துக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு இது ஒரு ஏர்டைட் பேக் ஒன்றில் போட்டு சரி, இல்லாட்டி ஒரு சிலப்பின் ஒன்றில் சுற்றி சரி எங்களுக்கு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கொள்ளையிலும். எங்களுக்கு சம்சா செய்ய தேவைப்படுற நேரத்துக்கு இதை வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான மாதிரி சம்சா செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். உங்களுக்கும் எங்களோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இன்னும் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கும் பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இப்படி எங்கள்கிட்ட கட் பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆகிற ரொட்டி துண்டெல்லாம் நான் வீசாமல் எடுத்து வச்சுக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு கொத்து ரொட்டி சரி, இல்லாட்டி வேறு என்ன சரி ஒரு சாப்பாடு ஒன்று சரி செய்கிறதுக்கு எங்களுக்கு இது உதவும். அதனால நான் இதை வீசாமல் எடுத்து வச்சுக்கிறேன்.